வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்கள் வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான அழகான ஒரு வெள்ளை லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட மாவு ஜவ்வரிசி இல்லாட்டினா நைலான் ஜவ்வரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கிறலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இந்த ஜவ்வரிசியை கொட்டிட்டு மெதுவாக வறுத்து விடணுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுமே லைட்டாக நம்ம அரிசி பொரியிற மாதிரி லைட்டாக வெடித்து பொரிய ஆரம்பிக்கும். கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம மெதுவாக வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும், இல்லாட்டினா சட்டுன்னு கருகிரும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்துட்டு கொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே போல் ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசி மாவை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க. நம்ம ஏற்கனவே இதை வந்துட்டு வறுத்து தான் எடுத்துருக்குறோம், அதனால் ரொம்ப நேரம் வறுத்து விடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகருக்கு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கலந்து விடணுங்க. அந்த சுகர் வந்துட்டு லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் கலந்து விடணும். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கை பொறுக்கிற சூடு பதம் வர்ற வரைக்கும் கீழே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு பதம் வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது போல் கலந்து விட்டுக்கிறலாங்க. கலந்து விட்டுட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிற போகிறேன். இந்த பால் வந்துட்டு லைட்டாக வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கை வந்துட்டு பொறுக்கிற சூடு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க பால் வந்துட்டு தேவைப்படும். அந்த பால் வந்துட்டு வெதுப்பாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா சேர்ந்து வரும். நம்ம கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் உங்களுக்கு வேணுங்கிற அளவுகளில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி லட்டு. இது சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.